Assalamualaikum. Silsilah 37வது பெரியார் ஷேக் மியாஜி நூர் முகமது ஜின்ஜான்வி ரஹ்மத்துல்லாஹி ஹிஜ்ரி 1201 போட்டிருக்கிறாங்க. அவங்க பிறந்தது ஜஞ்சானா ஜின்ஜானான்னு சில கிதாப்ல ஜஞ்சானான்னு வருது. அவங்களோட பிறந்த இடம், அவங்க வஃபாத்தியாவை அடக்கப்பட்டிருக்கிறது அங்கதான். ரமலான் 4ஆம் தேதி ஹிஜ்ரி 1259 வரும். அப்படி இல்லாட்டி ஹிஜ்ரி 1309 வரும். ஷேக் மியாஜி நூர் முகமது ஜஞ்சான்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷேக். அவங்கள தாரும் கண்டு கொள்ளாம இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி அவங்க தாருடைய முன்னுக்கு வராம அவங்களோட ஒரு மக்தபுல சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆன் படிச்சு கொடுக்கிற ஒரு அமைப்பு உண்டாக்கி கொடுத்தாங்க. பெரிய ஒரு ஆலிமாக இருந்தாங்க, பெரிய ஒரு ஆரிஃபாக இருந்தாங்க. ஆனா அவங்க விரும்பல தாரும் அவங்கள பத்தி அவங்கள கண்டு கொள்றத அவங்க விரும்பல. அதை சுற்றி ஒரு சின்ன பள்ளி ஒன்றுல பிள்ளைகளுக்கு குர்ஆன் படிச்சு கொடுத்தாங்க. சொல்றாங்க பெரியார் கிதாபுல வருது, மியாஜி நூர் முகமது சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிட்ட இந்த மக்தப்ல அலிஃபா படிச்ச எல்லாருமே அல்லாஹ்வுடைய நேசர்களா மாறினாங்க. எல்லாருமே அவங்களோட எல்லாத்துல சரித்திரங்களும் தேடி பார்த்தா வந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு. கிதாப் படிக்கவோ ஹிஃபுலுக்கோ எதுக்கும் இல்லை. என்ன இல்லை, தாருகிட்டன்றது தான் முக்கியம். என்ன படிக்கிறன்றதை விட தாருகிட்ட படிக்கிறேன். புள்ளையில அவர்கிட்ட அலிஃபா தான் ஓதினாங்க பள்ளிக்கூடம். ஆனா அவரோட நிஸ்பத்துல இருந்து பங்கெடுத்தார். நாங்களும் தார இல்முக்கு தஸ்கியாக்கு தேடி போறோமோ அவங்க எப்படியா கொண்டவங்களா இருப்பாங்களோ அதோட பங்கு தான் எங்களுக்கும் கிடைக்கும். அவங்க நல்லவங்களா இருந்தா எங்களுக்கு ரூஹானியத் கிடைக்கும். அவங்க நல்ல இல்லாம இருந்தா எங்களுக்கு அது ஒரு பிரச்சனை. நல்லம் இல்லைன்றது கண்ணுக்கு விளங்குற ஒன்று இல்லை, அது பாத்தினோட உள்ளத்தோட மறைஞ்சி இருக்கிற ஒரு விஷயம். நாங்க எல்லாரும் நல்லவங்க. பொதுவா எங்களோட குடும்பங்களுக்கு, நாங்க புலங்குற வட்டங்களுக்கு, பள்ளியில தொழில் வட்டங்கள், இதுல எல்லாம் நாங்க எல்லாம் நல்லவங்க. ஆனா உண்மைக்கும் நாங்க தாருன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மக்கள் எங்களை நல்லவங்க சொன்னேன்ட்டு எங்ககிட்ட வந்தவங்களுக்கு நலவு உண்டாகும். என் உண்மையான நிலைமை என்னதான் இருக்குதோ அதுதான் என்கிட்ட வாரவங்களுக்கு கிடைக்கும். அப்ப நான் உள்ளுக்க மோசமான ஒருத்தரா இருந்தா என்கிட்ட வாரவங்க வாரது நல்லதை தேடி, இந்த சபையில நடக்கிறதும் நல்லது, ஆனா போறது இருட்டு எடுத்துக்கும். இது ஒருத்தராலே மாற்றல. நல்ல இனிமையா பேசலும், நிறைய சம்பவங்களை தேடி சொல்லலும், எல்லாத்தையும் புதுமைப்படுத்தலும், 10 விஷயத்த சொல்லி கொடுக்கவும் மேலும். ஆனா போறவர் அவரோட உள்ளத்துல வெளிச்சத்தை கூட்டி கொண்டு போறாரா இல்லாட்டி குறைச்சி கொண்டு போறாரான்றதுதான் முக்கியம். அப்ப ஷேகா இருந்தாலும் அவர் நிஸ்பத்துள்ள ஒருத்தரா இருக்க மாட்டாருண்டா அவரால் புரோசனம் கிடைக்கும். ஒரு உஸ்தாதும் அப்படித்தான், ஒரு அமீரும் அப்படித்தான். மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் மேவாத்துக்கு போகல, அங்க போயிட்டு மக்களுக்கு மத்தியில புழங்கி முயற்சிகள் செஞ்சுட்டு வந்த போறோம். சொல்றாங்க, என் உள்ளம் கொஞ்சம் இருட்டாவினத்தை நான் உணர்ந்து கொள்வேன். என் உள்ளம் கொஞ்சம் இருட்டாவி. இப்ப இந்த இருட்டை இல்லாமக்கி கொள்றதுக்கு நான் சஹரன்பூர் இல்லாட்டி ராய்பூர் உடைய ஜிக்ருடைய ஹாங்காக்களுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் இருந்து அந்த இருட்டு தூக்கிப்பட்ட பிறகுதான் நான் திருப்பி வீட்டுக்கு போவேன். சொல்றாங்க, அப்படி எனக்கு கிடைக்காட்டி
நான் எங்க சரி தனிமையில பேசியிருந்து நோம்பு குடிப்பேன். ஏன்னா மக்களோட புழங்க போக்கல அவங்களோட உள்ளங்கள்ல இருக்கிற இருட்டு வந்து என் உள்ளத்தை தாக்குற எனக்கு வருது சொல்றாங்க. அதுக்கு போறோம் நான் என்ன செய்வேன், பேணுதலா விக்கிரி செய்யக்கூடிய மக்களை நான் கூட்டிக் கொண்டு போவேன். எந்த சஃபர்கள் எந்த பயணங்கள் யார் சொல்றாங்க, மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, பேணுதலா விக்கிரி செய்யக்கூடியவங்களை கூட்டிக் கொண்டு போனா இந்த தாக்கம் கொஞ்சம் குறையும். அதுக்கு நான் பேணுதலா விக்கிரி செய்யக்கூடியவங்களை கூட்டிக் கொண்டு போவேன். ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தாலாட தொடர்போட அந்த இனிமை இல்லாம பெய்துட்டா அவரு தஸ்கியாவை வெறுக்க தொடங்கிடுவார். அவருடைய சொந்த சீர்திருத்தத்தை வெறுக்க தொடங்கிடுவார். இந்த ஹாங்கோடைய அமைப்பை வெறுக்க தொடங்கிடுவார். எனக்கு நல்ல பயான் பண்ண எழுதுண்டா 10 இடத்துல போயிட்டு பயான் பண்ணி 10 ஆட்கள் மறுவாதி தரப்போக்குள்ள சும்மாவே பெருமை கூடிடும், பெருமை வந்து. அதுதான் வரணும். அப்படித்தான் நான் ஒருத்தர் எங்க ஷேக் சாப் கிட்ட கேட்டேன், எனக்கு பயான் பண்ணாம கொஞ்ச நாளைக்கு நான் பயானே பண்ணாம. இப்ப நல்லடியார்கள் தொடர்பு இல்லாட்டி என்ன நடக்கும், நப்ஸ் இந்த மதிப்பை விரும்ப தொடங்கிடும். மதிக்கிறாங்களே எல்லாரும் ஹஜரத்ன்றாங்க, ஷேக்ன்றாங்க, அப்படின்றாங்க, இப்படி எல்லாம் சொல்ல போக்கல நப்ஸ் இதை விரும்ப தொடங்கிடும். அதுக்கு போறவு மக்கள்ல கவர வைக்கிறதுக்கு உண்டான பேச்சு திறமைகளை தனக்கிட்ட உண்டாக்கி கொள்ள பார்க்கும். மக்களுக்கு விருப்பமான செய்திகளை பேசணும்னு ஆசைப்படும். இன்னொருத்தர் பயன் பண்ண போகலும் இது எனக்கும் பேச சொல்லு, கிதாப் தேடி யூடியூபை பெரட்டி அங்க இங்க தேடி 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 பாயிண்ட்ஸ் தேடுற. இதெல்லாம் நப்சுக்கு சரி விருப்பமான செய்தி. அப்ப சொந்த சீர்திருத்தம் நோக்கம் இல்லைண்டா அங்கு சைத்தான நப்சு வந்து கடிவாளத்தை கையில் எடுத்துக் கொள்வாங்க. அவங்களுக்கு தெரியும் இவர் எங்கிட்டால கொண்டு போகணும், பசுண்டா கொண்டு போயிட்டு இல்லாம. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி இதுதான் தசவுடைய பரக்கத். அவங்க ஒரு சூஃபியாக இல்லை, அவங்க ஒரு ஷேகம். அப்பயும் என்ன சொல்றாங்க, ஏண்ட உள்ளம் இருட்டாகும், இதை இல்லாம ஆக்கணும். ஏண்ட உள்ளத்துல இருட்ட வச்சுக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் எனக்கு புலங்கல அது சுட்டி உடனடியாக கட்ட சுகபர் மல்பூசாத்ல பாருங்க. அப்ப எப்ப இதுகள் இந்த சிந்தனைகள் உடுபட தொடங்கிட்டோ இப்ப இந்த நீண்ட உழைப்புகள்ல பிரதிபலன் இல்லாம போய் 17 வருஷம் 18 வருஷத்துக்கு முந்தி நான் பானதுரைக்கு போன புது நாங்க 3 நாள் போவோம் ஜமாத்ல. கல்கமுவா கலன் இந்த ஏரியா, அந்த ஏரியால அப்ப கரண்ட் இல்லை. அப்ப நேரத்துக்கு வாகனத்துல போவோம், இல்லாட்டி பஸ்ல போவோம். அங்க போயிட்டு அங்க கொஞ்சம் பலகீனம் ஆயிட்டு அந்த இடங்கள் தொழுக வீதம்ல சரியான குறை வைக்கும். சில முயற்சிகளை செஞ்சு நாங்க 2ஆம் வாரம் போனா 4ஆம் வாரத்துக்கு அங்க கொஞ்சம் பேரை ரெடியாக்கி 4ஆம் வாரம் வியாழக்கிழமை வெள்ளனைக்கு நாங்க அங்க போறோம். பெய்த்து ராமுட்டும் அங்க கஷ்ட செஞ்சு அந்த ஜமாத்தை எடுத்துக்கொண்டு வார எங்கட மகள் இங்க போனது அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சுட்டு அவங்களுக்கு பயான் பண்ணிட்டு இல்லை, தரபியத் செய்யறதுக்கு அப்பொத்தரம் இல்லை, தரபியத்துக்கு ஆள் இல்லை, அவங்களுக்கு ஹிதுமத் செஞ்சுட்டு அவங்கள அனுப்ப. அடுத்த மாசம் மறுக்க 2ஆம் வாரம் போகல அவங்க இன்னும் கொஞ்சம் உற்சாகம் ஆயிடும். இப்படித்தான் நடக்கும். நான் போயிட்டு வந்துட்டேன் மறுக்க பேக்கை தூக்கி கொண்டு போறேன் கதை ஒன்று இல்லை. இந்த 2ஆம் வாரம் போறதுக்கே 100 தைனம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏறி இறங்கி கஷ்டப்பட்டுட்டு தான் போகுது. அங்க போயிட்டு அவங்கள கூட்டிக்கொண்டு வந்து அவங்க ஹிதுமத் தான் செய்யறேன். சம்பந்தப்பட்டவங்க இன்னும் ஹயாத்தோட இருக்கிற யாரும் தரபியத், அவரை கூட்டிக்கொண்டு வந்து தரபியத், இவரை கூட்டிக்கொண்டு வந்து தரபியத், அப்படி எல்லாம் இல்லை. அவனை ஹிதுமத் செய்யற அவ்வளவு. இது இந்த தர்ஸ் கவலை கடமை.
பொறோ ஆள்களுக்கு பேச்சில நம்பிக்கை வந்துட்டு, பேச்சில விதவிதமான பேச்சில நம்பிக்கை பொறோ பயானால சாதிக்க பார்க்க தொடங்கிட்டாங்க ஆட்கள். இதெல்லாம் நல்ல ஒருத்தர் அனுப்பி வெள்ளி பயான் உள்ள ஒருத்தர் அனுப்பி வெள்ளி பயான் கொடுத்து அங்க வெள்ளித்தான் எல்லாம் வாகவோகள் ஒத்தரைக்கா. அது பயான் இல்லாத டைம் அங்க போயிட்டு அங்க அனுராமபுரம் மார்க்கத்துல படுத்து வெள்ளைக்கு போயிட்டு ஜும்மாக்கு போயிட்டு சின்னத்துக்கு ஒன்றும் இல்லாம ஆக்கி எடுக்கிறதுக்கு அசரம் பிந்தும். என்னத்தை சரி ஆக்கி எடுக்கிறதுக்கு அசரம் பிந்தும். ஒருத்தரும் சாப்பாடு எங்கன்னு கேட்க மாட்டாங்க, டீ எங்கன்னு கேட்க மாட்டாங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க, கடைக்கு போனீங்களான்னு கேட்க மாட்டாங்க, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. ஆர்வம் சொந்த சீர்திருத்தம் என்று வரப்போக்குள்ள ஆர்வம் லெவல் சரியான ஹை. நினைவுக்கிற இடத்துல இந்த டீய குடிய போல நினைவன், டீ அப்படி இல்லை, டீ நல்லா தான் நீஞ்சி போல. இந்த சில ஆட்களுக்கு மீட்டர் கூடுதலா வேலை செய்யற ஒன்றும் ரெண்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு ஷேக் சாப் சொல்ற 12 தெரியா 11 தெரியாது சொன்னேன். 2 தான் சிலவங்களுக்கு ஓவரா மீட்டர் வேலை செய்யற ஏனோ தெரியாது. ஒரு பள்ளியில சிதுமத்து போட்டு இதை தொட்டு தெரியாது. ஒருத்தரை போட்டு அவருக்கு தான் நாக்குது, அவரு இந்த வெங்காயத்தை வெட்டுங்க, இதை புளிங்க. எனக்கு சொன்னாரு, நீங்க பிளேன் டீயை ஊற்றி கொடுங்க. பிளேன் டீ ஊற்ற தெரியும் நான் சொல்லி அக்கா, நீங்க பிளேன் டீ ஊற்றி கொடுங்க, நான் கடைக்கு போயிட்டு வாரேன். எவனா சின்ன எனக்கு 17-18 வயசு ஈக்குமே. எனக்கு காய்ச்சல். அப்ப இதை சொன்னா என்ன நடக்கும்? செதுமக்கு போட மாட்டான். சொன்னா அங்க ஆக்காப்பாளருக்கு போகல, எனக்கு இன்றைக்கு மட்டும் ஆக்க தெரியும். இந்த செதும தொம்பி செய்யணும். இப்ப காய்ச்சல்னு சொன்ன விட மாட்டாங்களே. அது சுட்டி காய்ச்சல்னு சொல்லாம கண்ணெல்லாம் பத்துது. காய்ச்சல்னு சொல்லாம சத்தம் இல்லாம ஆர்வத்துல அதான் ஆர்வம் சத்தம் இல்லாம ஈந்தாச்சு. இப்ப அவரு சொல்றதெல்லாம் செஞ்சு அவரு நீங்க டீ பிளேன் டீ அப்ப ஊத்தி, இப்ப பிளேன் டீ சின்ன விஷயமும் இந்த பிளேன் டீ நீங்க ஊத்தி கூட கடைக்கு போயிட்டு வாரேன். கொஞ்சம் மூத்தாக்கள் அப்படித்தான் அந்த டைம்ல. எங்களுக்கு வயசு குறவே, நாங்க கடைக்கு போக விரும்புறோம்ல. அங்க போனா அந்த கடைவல்ல பெண்கள் தான் இருப்பாங்க, ரோட்ல போகணும். அங்க கொஞ்சம் மூத்த ஆட்கள் வந்தா அவங்களும் விரும்ப மாட்டாங்க. சின்ன பிள்ளைய வச்சுட்டு நாங்க போ அப்படி வேலை கொடுக்க மாட்டோம். எனக்கு காய்ச்சல எனக்கு தெரியும். எனக்கு நான் கிட்ட எவ்வளவு இது போடு அவ்வளவு நாக்குக்கு பண்ற மாதிரி போடுங்க. நான் போட்டு காய்ச்சல சீனியா போட்டு எனக்கு இப்ப சீனி டேஸ்ட் வருவதில்லை. 1.5 கிலோ மட்டும் சீனியா போட்டாது. இப்ப அத்தா கொண்டு போயிட்டு கொடுத்தா ஆட்கள் சிரிக்கிறான். இப்ப எனக்கு சீனி வருவது எனக்கு காய்ச்சல், அவங்களுக்கு பாசி மாதிரி குடிக்கவும் இல்லை. எனக்கு போனவங்களுக்கு இன்னும் நினைவிக்குது. பொற ஏறி அதை குடிச்சிட்டு ஒரு புள்ள சரி கேட்கல, என்னத்தை இந்த கான்டாண்டியோட ஊத்திக்கொண்டு வந்தீங்க என்று கேட்கல. என்னமோ நல்லா ஊத்திக்கொண்டு வந்த மாதிரி, என்னமோ அது நல்ல டேஸ்ட் மாதிரி குடிச்சிட்டு சொன்னாங்க. இந்த தப்லீகோண்ட கண்டுதான் ஆட்கள் வந்து தட்டின சீருக்கு வந்து பயம் கேட்டெல்லாம் அங்க ஒருத்தர் மறந்து பயம் கேட்டு வந்தவங்களால ஃபித்னாத்தன் உண்டு. ஆர்வம் ஏன் நோக்கம் தாண்ட சீர்திருத்தமே. ஹிதுமத்தை செஞ்சு அதை செஞ்சு தாட சரி பொட்டிய தூக்கி அது என்ன சரி செஞ்சு அல்லா தாலோட பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளலாம். மியஞ்சி நூர் முகமது ஷாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய ஷேர். ஆனா அதோட அடையாளம் என்ன, அதோட அர்த்தம் என்ன, என்னையதாரும் கண்டு கொள்ளப்படாது. இப்ப நாங்க நினைப்போம் ரோதி பெரிய ஆலிம் உண்டாவிட்டாரு, இப்ப எல்லாரும் விரும்புவாங்க என்ன, எல்லாரும் இவரை கண்டுகொள்வோம், இவரு பயம் கொடுப்போம். எங்கட பெரியாருக்கிட்ட அப்படி அல்லாஹ் தஆலா எங்களையும் அப்படி ஆக்கட்டும்.